குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், இலை அள்ளி அழைத்தார், உரிமையாய் சேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டேன் நான். உயிர் தந்த உம்முறையினிலே மலர்ந்து மகிழ்வேனான். அழிவில்லா வார்த்தையால் வாழ்ந்திடுவேன், திருவுடல் திருரத்தம் பருகிடுவேன். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஊரின் பாதுகாவலாம் குழந்தை இயேசுவின் திருவிழாவினை மனமகிழ்வோடு கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தை இயேசுவின் வாழ்க்கையில் அன்பு, பண்பு, பாசம், நேசம், ஒற்றுமை நிறைந்ததுதான் இயேசுவின் திருக்குடும்பம். தெய்வீகத்தன்மையோடு இம்மண்ணில் மலர்ந்த இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிபவராகவும் ஞானிகளுக்கு கேள்வி எழுப்பவராகவும் மன முதிர்ச்சியிலும் சிறந்தவராகவும் விளங்கினார். நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் திருக்குடும்பத்தைப் போல நமது குடும்பங்கள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்து குழந்தைகள் அனைவரும் குழந்தை இயேசுவின் பண்புகளை கொண்டு வாழவும் கடந்த ஆண்டில் இருந்து இந்நாள் வரை நமக்கு பொழிந்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இனிவரும் நாட்களில் ஊரின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் தலைமுறை செல்வங்கள் வளர்ச்சியடையவும் நல்ல உள்ள சுகம் தந்தரவும் குழந்தை இயேசுவின் பரிந்துரையை நம்பிக்கையோடு பெற்று வாழ இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருவிழா திருப்பலியை நாம் சிறப்பாக ஒரே குழுமமாக கூடி கொண்டாடி ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டிலே நம்முடைய அற்புத குழந்தை இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட
எல்லா நன்மைகளையும் நம் கண் முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு உறுதுணையாக நம்மோடு இருந்து நம்முடைய அற்புத குழந்தை இயேசு நம்மை வழி நடத்தி இருக்கிறார். நம்முடைய தேவைகளில் உடனடந்திருக்கிறார். நம்முடைய உடல் சுகவீனங்களில் நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய குழந்தை இயேசுவிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அவை அனைத்தையும் நினைத்து பார்த்து இந்த பலியை நன்றி பலியாக நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே ஏராளமான விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நாம் தாங்கி வந்திருக்கலாம். அவை அனைத்தையும் நிச்சயமாக நம்முடைய அற்புத குழந்தை இயேசு நமக்கு தருவார், நிறைவேற்றி வைப்பார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த பலியிலே நாம் பங்கெடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஊரை ஒப்பு கொடுப்போம், நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அனைவரிடத்திலும் ஏராளமான வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் இருக்கின்றன. அவற்றில் எவை நமக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகின்றனவோ அந்த வேண்டுதலை முதன்மையாக முன்னிறுத்தி இந்த பலி பீடத்திலே இறைவனுடைய திருமுன் இறை கரத்திலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வேண்டுதலை இறைவன் நமக்கு நிறைவேற்றி தந்து நம்முடைய வாழ்வை எல்லா வளங்களாலும், நலன்களாலும், செழுமையாலும் நிரப்ப வேண்டும் என்றும், நம்முடைய ஊருக்கு தேவையான எல்லா வரங்களையும் நிறைவாக தரும்படியாகவும், ஊரில் எப்பொழுதும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவும்படியாகவும் சிறப்பாக இறைவனிடத்திலே மன்றாடி நம்பிக்கையோடு இந்த பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா,
இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்த பின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனம் 30, மேலும் அதிகாரம் 23, இறை வசனங்கள் 6 முதல் 11 வரை. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் எனும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல
ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த
அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 17 இறைச்சொற்றொடர்கள் 20 26 முடிய. 17 20 26. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு இறை மக்களே, இன்றைய நாள் வார்த்தை வழிபாடு நாம் அனைவரும் ஒன்றாயிருக்குமாறு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய திருப்பலி முன்னுரையில் கூட அந்த கருத்து மிக அழகாக வலியுறுத்தப்பட்டது. குழந்தை இயேசுவை கொண்டாடுறோம், அவருடைய விழாவுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகான அலங்காரம் எல்லாம் இருக்கிறது, நிறைய லைட்டு, தெருவெல்லாம் விளக்குகள். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்மிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்?
குழந்தை இயேசு திருக்குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருந்தார். வீட்டிலிருந்து அவர் கற்றுக்கிட்டது தான் அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் கடைபிடித்தார். அப்படிங்கிறப்ப இந்த விழா நம் அனைவரையும் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கொண்டவர்களாக, ஒற்றுமை நிறைந்தவர்களாக, நமது குடும்பம் மட்டுமல்ல நமது சமூகமும் இந்த உலகமும் இன்னும் ஒற்றுமையோடு ஒன்றாயிருப்பதாக என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருந்தது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறார். ஆண்டவர் இயேசுவினுடைய கடைசி சில மணி நேரங்கள். அப்போ அவர் ப்ரேயர் பண்ணுறார், தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். கடைசியில் சாக போகிற நேரத்தில் ஒரு மனுஷன் என்னத்துக்கு ஜெபம் பண்ணுவான்? சாதாரண காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவானா? இல்லை, ரொம்ப முக்கியமான காரியங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தான் சாக போகிற நேரத்தில் இருக்கிற நபர்களை நம்ம உன்னிச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா, அவங்க ஏதாவது செய்ய விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா அவங்க சாக போகிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆண்டவர் சாகுவதற்கு முன்பாக ஜெபித்த இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அவர் சொல்கிறது என்ன? எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. இந்த ஜெபத்தை அவர் ஏன் சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களை பற்றிய கவலை அவருக்கு இருக்கு. 12 சீடர்கள் மட்டுமல்ல, அவரை பின்பற்றியவர்களும் எல்லாரும் ஒன்றாக இல்லை. அவன் வேணும் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு அவர் சாப்பிட வருவார். சாப்பிட வரும்பொழுது யாருமே அவருடைய பாதங்களை கழுவ மாட்டாங்க. வழக்கமாக பணியாளர்கள் உரிமையாளருடைய பாதங்களை கழுவுவாங்க. ஆண்டவருடைய பாதங்களை சீடர்கள் கழுவி இருக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு பாஸ்கா உணவு, ரொம்ப முக்கியமான நேரம். ஆனால் அவங்க யாருமே கழுவுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா சீடர்களுக்குள்ள பயங்கர போட்டி, நான் பெரியவனா நீ பெரியவனா. அப்போ ஆண்டவர் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இவங்களை ஏதாவது ஒரு செயல் செஞ்சு ஒரு நல்ல நிலையில் இவர்களை விட்டு செல்ல வேண்டும். இவர்கள் ஒன்றாக இருக்குமாறு நான் இவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். இவர்கள் தாழ்ச்சியை கொண்டவர்களாக மாற வேண்டும். அப்படிங்கிறதற்காக அந்த நேரத்தில் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது தான் அவர்களுடைய பாதங்களை கழுவினார். மிரண்டு போயிட்டானு, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அதனால தான் அவர் சொல்லுவார், பாதங்களை கழுவி முடிச்சவர், டேய் நீ என்னுடைய பாதத்தை கழுவி இருக்கணும். ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீலாம் பெரிய லார்டு லபக்தாஸ் நினச்சிக்கிட்டு இருக்கிற. நீ எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்னை போதகன்னு சொல்கிற, என்னை தலைவன் சொல்கிற, ஆண்டவன் சொல்கிற. ஆமாம், நான் போதகன் தான், தலைவன் தான், கடவுள் தான். போதகரும் கடவுளுமான நானே பாதங்களை கழுவுறேன் அப்படின்னா நீலாம் பெரிய ஆளே கிடையாது. நீலாம் பெரிய ஆளே கிடையாது. டேய் கடவுள், நான் உன்னுடைய பாதத்தை கழுவுறேன், நீ என்னடா பெரிய ஆள்? அவர்களுக்கு நெஞ்சில் உரைக்குமாறு அந்த காரியத்தை செய்தார். ஏன்னா அவருடைய மனது முழுக்க முழுக்க இந்த ஒற்றை வேண்டுதல் தான் நிறைந்திருந்தது. இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள், பிளவுகள் இருந்துடக்கூடாது. இந்த சமூகம் பிளவுபட்ட சமூகம். யாருமே நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அதுவும் நம்ம அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு அதிகாரிகிட்டையுமே தனிநபராக போய் நில்லுங்க, உங்களை சீண்ட மாட்டான். இதே ஒரு குழுவிலேருந்து வர்றீங்க அல்லது ஒரு குழுவாக போகிறீங்க, உங்களை கேட்பான். ஒரு அமைச்சராக இருக்கட்டும் அல்லது உறுப்பினர், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே நாம் எல்லோருமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பவே மாட்டார்கள். ஏன்னா அங்கே அவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. அதனால தான் இந்த சமூகம் பாகுபட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. நம்ம மீது அதிகாரம் செலுத்துபவர்கள் ஒன்றாக இருப்பான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கட்சி அந்த கட்சி, அவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் நம்மளை ஒன்று சேர விடவே மாட்டாங்க. ஏன்னா அவன் அதிகாரம் செலுத்த முடியாது. சாதிய ரீதியாக ஆதிக்கம் செலுத்துபவர்களை பாருங்க, அவங்க பயங்கரமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள், ஆதிக்க சாதியினர் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளே நாம் காப்பாற்றிக்கிற முடியும் அப்படின்னு. ஆனால் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில், ஒடுக்கப்பட்ட நிலையில், ஓட்டாண்டியாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை பாருங்க, அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்குது, அவங்கள ஒன்றா சேர்க்கவே முடியாது.
அதனால்தான் ஒருபோதும் அடிமட்டத்தில் இருக்கின்ற சமூக பிரிவினர் மேலே வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு இந்த ஒற்றுமையின் அவசியம் ஒரு காலம் வலியுறுத்தப்படுவதே கிடையாது. நீ ஒற்றுமையாக இருந்துட்டே அப்படின்னா பிரச்சனை, உன்னை ஆதிக்கம் செலுத்த முடியாது, உன் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. சமூக ரீதியாக, சமய ரீதியாக, மத ரீதியாக நீங்கள் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. அதை உன்னை ஆள்பவர்கள் ஒருபோது விரும்ப மாட்டான். ஆகவே தான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன், ஒரு கவலை, இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். ஆண்டவரே, அவர் ஜெபிக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆதி காலத்திலிருந்தே நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நிறைய தடைகள் இருந்திருக்கு. தொடக்க நூலில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் அவங்களுடைய கதையில் பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவரோடு ஈவினிங் வாக்கெல்லாம் போகிறாங்க. மாலை நேரத்தில் அவங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு நாள் மிஸ் ஆயிடுறாங்க. ஆண்டவர் மட்டும் வர்றாரு. என்னடா வழக்கமா ஆதாம் ஏவாளும் வந்துடுவாங்க, இன்னைக்கு ஆளை காணாமே அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க மறைஞ்சிருக்கிறாங்க. என்னையா பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அதனால் பயமாக இருந்தது, நாங்கள் மறைஞ்சுக்கிட்டோம். ஒன்றாக இருக்க சாத்தான் விடவே இல்லை பார். அதனால தான் சூழ்ச்சியாக என்ன பண்ணிருச்சு, டேய் நீ ஏன்டா இந்த பழத்தை சாப்பிடாமல் இருக்கிற? இல்லை நாங்கள் சாப்பிட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ சாப்பிட்டா ஆண்டவரை போல் ஆயிடுவேன். ஏற்றி விடுறான் பாரு, சாத்தான் ஏற்றி விடுறான் பாரு, உன்னைய தூண்டி விடுறான். ஆதாம் ஏவாள் ஆண்டவரிடமிருந்து பிரிந்தார்கள், சபிக்கப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சபிக்கிறார். அதன் பிறகு பாரு, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேல் கதை. இப்போவாவது ஒரு 2 பேருக்கும் சம்மதம் இல்லாத 3வது நபராக தீய ஆவி ஆதாம் ஏவாளை ஆண்டவரிடமிருந்து பிரிந்தது. இந்த காயின் ஆபேல் அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. யோசித்து பாரு, அவங்க தான் உலகத்தின் முதல் குடும்பம். ஆனா அண்ணனுடைய மனசுல தீய ஆவி ஏற்கனவே உள்ள வந்துட்டான். அவன் என்ன பண்றான், தன்னுடைய தம்பி கடவுளுக்கு நெருக்கமான ஒரு மனிதராக மாறுறதை பார்த்தோன்னே பொறாமை, சொந்த அண்ணன் தன்னுடைய தம்பியை கொலை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் கொலை நடக்கிறது அல்லது நம்ம சமூகத்தில் கொலை நடக்கிறத பற்றி கவலைப்படுறோம். அங்கே ஆண்டவரோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் காயின் ஆபேல் ஆதாம் ஏவாள். அவன் மனசில் எப்படி இந்த சாத்தான் உள்ள நுழைஞ்சான், தன்னுடைய தம்பியை கொலை பண்ணிட்டான். 9வது இறை வார்த்தையில் ஆண்டவர் கேட்பாரு, டேய் எங்கடா உன் தம்பி, நீ மட்டும்தான் இருக்கிற? அப்போ காயின் என்ன சொல்கிறான், காயின் என்ன சொல்கிறான், ஹலோ நீங்கள் எல்லாம் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது, நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? காயின்ட்ட கடவுள் கேட்கும்போது காயின் என்ன சொல்லுவான், நான் என்ன என்னுடைய தம்பிக்கு காவலாளியோ? அந்த சொல்கிற பதிலே எப்படி தென்னாவட்டா பேசுவான் பார். நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியோ? வரும் ஆண்டவருக்கு கோபம், அவனை சாவடிச்சிடும், அவனைய தெருவா நீ அலைய, உன்னுடைய வழித்தோன்றல் அழிக்கப்படும், நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். யாரா நீ? உனக்கு வாழ்வு கொடுத்தது நான், நீ என்னட்ட சொல்றியா? உன்னுடைய தம்பிக்கு நீ காவலாளியாக இருந்திருக்க வேண்டும், உன்னுடைய தம்பியை நீ பத்திரமா பாதுகாத்திருக்க வேண்டும். தவறிட்ட, நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். நம்ம எல்லோருக்குமே இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. சொந்த தம்பி மேலே பொறாமைப்படுகிறவர்கள், சொந்த அண்ணனை உருப்படாமல் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நினச்சிக்க, சபிக்கப்பட்டவனாய் நீ மாறிவிடுகிறாய். ஏன்? அவன் உன்னுடைய ரத்தம். அவன் மேலே 1008 விமர்சனங்களே இருக்கட்டும், அவன் பண்ணுறது சரியில்லை தான், இருந்தாலும் அவன் என்னுடைய அண்ணன், அவன் என்னுடைய தம்பி. காயின் என்று சபிக்கப்பட்டான். ஆண்டவருடைய அந்த சபிக்கப்பட்ட வார்த்தை வந்தோடனே அவன் பயந்துடுறான். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி சபிக்கப்படுவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல, என்னை மன்னிச்சுக்கிறேங்க. அப்போ ஆண்டவர் அவன் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுகிறார். இருந்தாலும் சாபம் சாபமே. இயேசுவில் பிரியமானவர்களே,
இந்த உலகம், உன்னை சுற்றி இருக்கின்ற நபர்கள், ஏன் உனக்கு நெருக்கிய நண்பர்கள் கூட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் பாகுபாடு நிறைந்த சமூகம், ஒருத்த மேலே ஒருத்த கீழே, இப்படியே நம்ம பழகிட்டோம். அதனால்தான் அம்பேத்கர் சட்ட புத்தகம் எழுதும்போது அவருக்கு இந்தியர்கள் யாவரும் என் உடன் பிறந்தோர் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை வரல. அவரோடு பணியாற்றிய அனைத்து குழுவினரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியர்களாகிய நாம் அனைவருமே சுதந்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பெரிய எதிர்ப்பே வரல. ஆனால் நாம் அனைவரும் சமமானவர்கள், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது அந்த குழுவில் இருந்தவங்களே ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்ம எப்படி சமமானவர்களாக மாற முடியும்? நாம் எல்லாரும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாதே. மேலை நாடுகளில் நம்ம பார்க்குறோம். இப்போ நார்வே அப்படிங்கிற ஒரு நாட்டை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த நாடு தான் ரொம்ப மீடியாவில் ரொம்ப அதிகமாக வைரல் ஆகிட்டு கொண்டு இருக்கிற ஒரு நாடு. நம்ம எல்லாருக்குமே தெரியணும். அங்கே அந்த நாட்டின் அதிபர் கூட சாதாரணமாக சைக்கிளில் தான் போவார். ஏன்னா அங்கே அதிபர் அப்படிங்கிறதுனால அவர் பெரிய கொம்பர்லாம் கிடையாது. எல்லா மக்களும் சமமானவர்கள். அவர் ஒரு அதிபராக பணியை செய்கிறார், அவ்வளவுதான். அங்கே எல்லா மக்களுக்குமே சமமான உரிமை தான். அதனால தான் அந்த நாடுகள்லாம் மகிழ்ச்சியான நாடுகளாக இருக்கின்றன. உலக வரலாற்றிலே அமைதியை விரும்புகிற நாடுகளாக இருக்கின்றன. த ஃப்ரீயஸ்ட் பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க பாரு. ரொம்ப சுதந்திரமான ஊடகங்கள் இருக்கின்றன. யாருக்கும் அவங்க பயந்து போய் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பயப்படணும் தேவையே கிடையாது. எது சரியோ அதைத்தான் செய்வாங்க. ஏன்னா அனைவரும் சமமானவர்கள் என்ற ஒரு சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம ஊருடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்காது. நம்மளுடைய கிராமத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்காது. நம்மளுடைய குடும்ப அமைப்பே அப்படி இருக்காது. நம்மளே இங்கே திருவிழாவுக்கு வந்திருக்கவங்களே பாருங்களேன், காசு இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, காசு இல்லாதவனுக்கு நாம் கொடுக்குற மரியாதை, நாம் எல்லோருமே சமமாகலாக நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால தான் ஆண்டவருடைய கடைசி ஜெபம் என்னவா இருக்கு? தந்தையே, நீங்களும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. மிகுந்த வேதனை கொடுத்த ஒரு ஜெபம் அது. அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் வேற, அவரே ஜெபித்த ஜெபம் வேற. ஏன்னா இவங்க யாரும் ஒன்றா அல்ல. நாம் ஏன் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டினார்னா, அதனுடைய பதில் இரண்டாவதாக இருக்கு. உலகம் நம்ப வேண்டும். தந்தையே, நீரும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்கணும். ஏன்னா இவங்களை பார்க்குறவங்க இவங்களை நம்பணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இவர்கள் மாறணும். அந்த மாதிரி நடந்ததானா? ஆம், நடந்தது. திருத்துதர் பணிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு சூப்பரான ஒரு வாழ்க்கை. அவங்கள தேவையில் இருந்தவர்கள் யாருமே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சொத்தை விற்று கூட இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறான். நாள்தோறும் அவங்க கோயிலில் ஒன்றாக கூடி ஜபிக்கிறாங்க, வீடுகளில் அப்பத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, உலகம் அதை பார்த்தது, நம்பியது. அதனால்தான் அவர்கள் வழி ஒரு வித்தியாசமான ஒரு வழியாக இருந்தது. அவங்கள பார்த்து நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் செய்த மாபெரும் புரட்சி என்ன அப்படின்னா, அனைத்து மனிதரையும் கடவுளின் பிள்ளைகளாக பார்த்தது. இதுதான் புரட்சி. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகனும் என்றும் இல்லை, எல்லாருமே ஒண்ணுதான். ஏங்க, உலகத்தினுடைய வரலாற்றிலே இந்த மாதிரியான ஒரு புரட்சியை வேற யாருமே கொண்டு வரலங்க. கிறிஸ்தவம் அதை செய்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை செய்தது. இன்னைக்கு ஏன் இந்தியாவில் கிறிஸ்தவம் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று நாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு மிக முக்கியமான காரணம். நாம் எல்லோரையுமே கடவுளின் பிள்ளையாக பார்க்க முடியும். நம்ம பார்க்கறது கிடையாது. சித்தாந்த ரீதியாக நாம் எல்லோருமே ஒன்று.
கடவுளின் பிள்ளைகள். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இதை உறுதிப்படுத்தியது. அதற்கு முன்பு வரையும் சாமியாருங்கன்னா மேலே, பிஷப்னா மேலே, திருத்தந்தைனா அவருக்கு மேலே அப்படின்னு இருந்தது. ஒரு அதிகார மையம் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் என்ன பண்ணுது, 1963களில் இல்லை, நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் தான். சாமியார், ஆமாம், அவர் சாமியார், பணியின் நிமித்தமாக அவர் குருவானவராக இருக்கிறார், ஆனால் அவரும் கடவுளுடைய பிள்ளை தான். அதனால தான் தொடக்கத்தில் நம்ம எல்லாம் மங்கள ஆரத்தி எடுப்போம் பார், மங்கள ஆரத்தி எடுப்போம் இல்லையா? மங்கள ஆரத்தின்னு ஒன்று எடுப்போமாம்மா, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாம். அப்போ எடுக்கும்போது ஃபாதருக்கு ஃபஸ்ட்டு எடுப்போம், அப்புறம் மக்களுக்கு ஃபாதர் வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா என்ன சொல்லிட்டாங்க, யோ எல்லாருமே ஒன்று தான், எல்லோரும் கடவுளினுடைய பிள்ளைகள் தான், அதனால் இறை மக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும். ஏன்னா அதுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திரும்ப ஆண்டவருடைய சிந்தனையை திருச்சபையில் நினைவுறுத்தியது. மக்கள் இதை பார்த்து நம்ப வேண்டும். அதை மற்றவன் ரொம்ப தெளிவாக பார்க்குறான், கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை செயல்படுத்துறது கிடையாது. அது நம்மளுடைய வீக்னஸ். மூன்றாவதாக, இந்த எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக எங்கே அடிபட்டு போயிடுது, எதனால் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நாம் ஆணவமிக்கவர்களாக இருக்கிறோம். நம்மள்கிட்ட தாழ்ச்சி இல்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, சீடர்கள் அவர்கள் ஏன் ஒன்றாக சேர்ந்து வர முடியலன்னா, அவர்களுள் யார் பெரியவர் என்ற சண்டை நடந்து கொண்டு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு சிறு குழந்தையை எடுத்து, நீங்கள் இந்த குழந்தை மாதிரி மாறலைன்னா உங்களுக்கு விண்ணரசில் இடம் கிடையாது, நீ என்ன பண்ணுற, என் பின்னால் வர்ற, ஏன்னா விண்ணரசில் இடம் கிடைக்கும். ஆண்டவரே உமது வலது பக்கமும் இடது பக்கமும் எங்களுக்கு இடம் வேணும், அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் உனக்கு சுத்தமாக கிடைக்காது. ஒரு குழந்தையை போல் நீ மாறாவிட்டால் நீ மாற முடியாது, இடம் கிடைக்காது. காக்கைகளை நம்ம பார்க்க முடியும். காக்கைகள் எப்படி இருக்கும், ஒன்றாக இருக்கும். இப்போல்லாம் காக்கையை நம்ம பார்க்குறதே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் சாவடிச்சிட்டோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல, காக்காய்க்கு தெரியும். அதனால தான் நம்ம போடுற சாப்பாடுலாம் காக்காய் சாப்பிடவே வராது, காக்காயே கிடையாது இங்கே. ஆனால் அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு காக்கா செத்து போச்சு அப்படின்னா எல்லா காக்காய், ஒரு சில காக்காய் வந்துடும், வந்து பார்த்துட்டு செத்த காக்காய் பக்கத்தில் அது ஒரு மாதிரியாக சவுண்டு கொடுக்குமா, செத்து போயிட்டான் எல்லாரும் வாங்க அப்படின்னு. காக்கையெல்லாம் அந்த ஒரு வித்தியாசமான சத்தம் கொடுத்தோன்னே எல்லா காக்கையும் வந்துடுமா. நீங்கள் பார்க்க முடியும், ஒரு காக்காய் செத்து போய் கீழே கிடக்குதுன்னா நிறைய காக்கை வந்துடும், எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் போனோம்னா நம்ம தலையில் வந்து கொத்திட்டு போவோம். காக்கை செத்து போன காக்கையை ஸ்டடி பண்ணுறதுக்குன்னு அந்த காக்கை கூட்டத்தில் ரொம்ப அறிவாளியான காக்கைகள் சிலது இருக்குமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காக்கைகள் ரொம்ப ரொம்ப அறிவானவை, ரொம்ப ரொம்ப அறிவானவை. அந்த அறிவார்ந்த காக்கைகள் என்ன பண்ணுமா, இந்த காக்கை எதனால் செத்து போச்சு, இது சாப்பிட்ட சாப்பாடா, அல்லது யாரும் கல்லெடுத்து எரிஞ்சிட்டாங்களா, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் இந்த காக்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்களாம். ஸ்டடி பண்ணிவிட்டு மற்ற காக்கைகளுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க, இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் இவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய விஷம் இருக்குது, அதனால் இந்த ஏரியாவில் சாப்பிடாத, அல்லது இந்த ஏரியாவில் உங்களை கல்லெடுத்து எறிவாங்க, அல்லது நிறைய ரசாயன பயன்படுத்தி உங்களை கொல்றாங்க, அதனால் இந்த ஏரியாவில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற காக்கைகளுக்கு அந்த அறிவு நிறைந்த காக்கைகள் எச்சரிக்கை கொடுக்குமா. அதன்படி மற்ற காக்கைகளும் செயல்படுமா. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை பார். இயற்கை அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம எல்லாருமே 2ஆம் கிளாஸில் ஒரு பாடம் படிச்சிருப்போம், ஒரு சிங்கமும் 4 மாடுகளும். காட்டில் 4 மாடுகள் இருந்தன, கதை ஞாபகம் இருக்கா? சிங்கம் என்ன பண்ண முடியல, அவை ஒற்றுமையாக இருந்த வரையும் தொட முடியலை. அப்புறமா ஒன்று ஒன்றா பிரித்து விட்டுச்சு, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அதிகாரத்தில் இருப்பவர்கள், நம்மை ஆள்பவர்கள், நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. ஏன்னா நீ ஒன்றாயிட்ட அப்படின்னா அவன் மண்ணாயிடுவான். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மிடம் எடுத்து வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் என்ன, கெஞ்சி கேட்கிறது என்ன, நாம் எல்லோரும் ஒன்றாய் இருப்போமாக. நாம் எல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது, மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது.
இந்த பாட்டு கேட்டிருப்போம். என்ன படம், என்ன பாட்டு? அதை கூட கொயர் தான் சொல்கிறாங்க. புதுப்பட்டின்னு ஒரு பேர். ஓகே, கொயர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. கடவுள் தந்த அழகிய வாழ்வில் இந்த ஒரு வார்த்தையை நீ கொஞ்சம் ஆழமாக யோசி. நாம் எல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது, பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படிங்கிற திருவள்ளுவருடைய ஒரு கூற்றை எவ்வளோ அழகாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கான் பார். நம்ம நினைக்கலாம் இல்லையா, நம்மலாம் பெரிய ஆள், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நம்மலாம் பெரிய ஆள், நம்மள்கிட்ட நிறைய நகை இருக்குது, நம்மலாம் பெரிய ஆள், நான் பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், அவன் பாரு கூரை வீட்டில் இருக்கான். ஆனால் அந்த கூரை வீட்டுக்காரன் சுவாசித்து விட்ட காற்றை தான் நீ சுவாசிக்கிற. நீ யாரை இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிறியோ அவன் விட்ட காற்றை தான் நீ சுவாசிக்கிற. யாருமே எனக்குன்னு ஒரு காற்றை நான் சுவாசிக்க முடியுமா? முடியாது. எந்த வகையில் நீ மற்றவர்களை விட உயர்ந்தவன்? இந்த மரம் சொல்லும், டேய் நீ சுவாசிக்கிற காற்று நான் கொடுத்தது. சொல்லுமா சொல்லாத? பிறப்போக்கும் எல்லாம் உயர்க்கும். நம்ம சீன் விரட்டுற நாய், நம்ம தெருக்களில் திரிகிற பன்றிகள், அது கூட நாம் சுவாசிக்கிற காற்று தான் சுவாசிக்குது. அது சுவாசித்து விட்ட காற்று தான் நாம் சுவாசிக்கிறோம். எந்த வகையில் ஒரு பன்றியை விட நாம் மேலானவர்கள்? நாம் எல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. எவ்வளோ அழகான ஒரு தத்துவம் பாரு. இதுதான் ஆண்டவர் இயேசு செய்த ஜெபம். தந்தையே, நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், அது மாதிரி இவங்களும் ஒன்றாக இருக்கணும். ஏன்னா இவன் ஒன்றா இருக்க மாட்டான், இவனுக்குள்ள தான் என்ற ஒரு அகம்பாவம் ஆயிடுச்சு. அந்த தாழ்ச்சியான மனநிலையில் இவர்கள் எப்போதும் ஒன்றாக இருப்பார்களாக. அன்பு இறை மக்களே, இது திடீர்னுலாம் வராது. இந்த புதுப்பட்டி கிராமம் ஒற்றுமையாக இருக்கணும், இதெல்லாம் திடீர்னு வராது. நம்ம எல்லாம் ஒன்றா உக்காந்துருப்போம், ஆனால் ஒற்றுமையாக உட்காந்துருக்குமா? கிடையாது. ஏன்னா நமக்குள்ள இந்த ஒரு ஆணவம், இந்த ஒரு அகம்பாவம் எப்போ இருந்து கொண்டே இருக்கும். சமீபத்தில் பிர்சா முண்டா என்ற ஒரு மாவீரனுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்த்தேன். காட்டில் உரிமை அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இவன் முண்டா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின குழுவை சார்ந்தவன். இவன் ரொம்ப வருத்தப்படுவான் தன்னுடைய மக்களை நினச்சி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி பகுதியில் வாழ்ந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பையன், இளைஞர், ஒரு 20 வயசு பையன். அவன் பார்க்குறான் தன்னுடைய பழங்குடியின மக்கள், அவனுடைய அந்த முண்டா இனத்து மக்கள் மற்ற நிலக்கிழாராலா இல்லை பணக்காரங்களால் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றப்படுறாங்க, அடிமையாக்கப்படுறாங்க, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுறாங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு ஒரு பிச்சைக்கார நிலையில் தான் அவங்களுடைய அந்த இனக்குழு இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் ஒரு 3 ஆண்டுகள் படிக்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. அவன் படிக்கிறான். படித்து முடித்த பிறகு அந்த கிறிஸ்தவ போதனையை இவன் உள்வாங்கி தன்னுடைய ஊருக்கு போய் மக்கள்கிட்ட சொல்லுவான். நீங்களாம் அப்படி பிரிஞ்சு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, அதனால தான் உன்னுடைய எதிரி உன்னைய ரொம்ப ஈஸியாக வீழ்த்திடுறான். நாம் எல்லோருமே முண்டா அப்படிங்கிற ஒரு இனத்தை பெருமையாக நினைப்போம், நீ யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது. அப்படி அந்த பழங்குடியின மக்களை ஒன்று சேர்ப்பான். 20 வயசு பையங்க, 20 வயசு பையன். ஆண்டவரை பற்றி வெறுமனே 3 ஆண்டுகள் தான் தெரிந்தான். கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு கொடுத்த கொடை, நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிட்டான். ஊரில் போய் சொன்னான். அவன் நேராக சொன்னால் ஒரு வேளையும் கேட்கல. அவன் தன்னைய பகவான், ஒரு கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சில் ஆக்கிக்கிடுவான். அப்படி சொல்லுவான். எல்லா மக்களும் கேட்பாங்க, எல்லா மக்களும் ஒன்றாக இணைவார்கள், ஆங்கிலேயருக்கும் நில ஜமீன்தார்களுக்கும் எதிராக புரட்சி செய்வார்கள். கடைசியில் அந்த பையனை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் அவனை விஷம் வச்சு கொன்னுருவாங்க. இதுதான் எந்த ஒரு போராளிக்குமே நடக்கும். ஏன்னா நீர் ஒன்றாக இருப்பதை உன்னை ஆதிக்கம் செலுத்துபவர்கள் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உன்னை பற்றி அவர் கவலைப்படுகிறார். நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறார், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுது, உன் ஊர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறார். உன் குடும்பத்தை யோசிப்பார். கணவன் மனைவி 2 பேரும் ஒத்து போக முடியுதா? உங்களுக்குள்ள 1008 எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் விட்டு கொடுக்காமல் இருக்க முடியுமா? எந்த சூழலிலும் நான் இவரை விட மாட்டேன், பிரமாணிக்கமாக இருப்பேன். இந்த ஊர்
எந்த சூழலில் நான் அவர்களை விட மாட்டேன், அவர்களுக்கு நான் காவலாளியாக இருப்பேன், சகோதரனாக இருப்பேன். காயினை போல நான் என்ன காவலாளியா அப்படின்னு கேட்காத ஒரு நல்ல ஒரு சகோதரனாக இருப்பேன். முடியுமா? அப்படி முடியும் அப்படின்னா இந்த திருவிழா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இல்லை, எங்கள் வீடு தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆளுங்க, நான் தான் இந்த ஊரில் பெரிய ஜமீனு, என்னை விட்டால் இந்த ஊரில் திருவிழா நடத்துறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னா கிறிஸ்தவராக இருக்க நாம் தகுதியை இழந்து விடுகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். எழுந்து நின்று நமது வேண்டுதல்களை மன்றாட்டுகளாக ஆண்டவருடைய பாதம் எடுத்து வருவோம். வாழ்வளிப்பவரே எம் இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் தங்களது பணி வாழ்வில் சோர்வடையாமல் நாள்தோறும் ஆண்டவரில் மகிழ்ந்து இறைபணியாற்ற தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொண்டாடும் ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் அன்புடனும் வாழ்ந்திடவும் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிப்பவரே எம் இறைவா, உடல் உள்ள நோயினாலும் மனநோயினால் பாதிக்கப்பட்ட முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நோயினை தாக்கக்கூடிய சக்தியை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தால் நிரப்பும் இறைவா, எம் ஊரில் படிக்கின்ற எல்லா மாணவர்களையும் உமது ஞானத்தால் நிரப்பிடவும் படிப்பில் ஆர்வத்தையும் கற்றுக்கொள்வதில் விருப்பத்தையும் காலத்தை வீணாக்காமல் கல்வி கற்று உயர்வை நோக்கி சென்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, இன்று திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எம் அருள் தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற பணியில் ஆர்வத்தையும் மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உந்து துணையாக எந்நாளும் செயல்படவும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக வாழ்வையும் தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக நமது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கவும், குறிப்பாக சகோதர சகோதரிகளிடையே இந்த ஒரு ஒற்றுமை உணர்வு மேலோங்கி இருக்கவும், காயினை போன்ற ஒரு ஆணவ போக்கு நம்மிலிருந்து மறைந்து இறைவனின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள நாம் ஒன்றாயிருக்க மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கலந்திடுவே என்னை வழியாக தந்திடுவே, பலியில் கலந்திடுவே என்னை வழியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாடும் இருப்பவரே,
உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நானும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சௌர சோலை என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தனது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து என்றென்று முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் ரத்தம் என்னை காத்து நிலைவதாக. அன்பு மக்களை, இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த நற்கருணை திருவிருந்திலே தங்களையே தகுதியான விதத்தில் தகுதிப்படுத்தி இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அதிசய பொழுதிடும் திருவிருந்து, ஆனந்த தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. அதிசய பொழுதிடும் திருவிருந்து, ஆனந்த தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ, வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. அதிசய பொழுதிடும் திருவிருந்து, ஆனந்த தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. என்னில் வாழ அன்பில் ஆள என்னை தேடி வந்தாயே, உலகம் வாழ உயிர்கள் வாழ உணவின் வடிவில் வந்தாயே. என்னில் வாழ அன்பில் ஆள என்னை தேடி வந்தாயே, உலகம் வாழ உயிர்கள் வாழ உணவின் வடிவில் வந்தாயே. மடுத்துளி மண்ணில் விழுந்திடும் போது நிலமது பலனை தருவது போல, நீயும் என்னில் வந்தாலே நிஜமாய் விளைவேன் நிலமாக, கொடியில் இணையும் கிளையாக, கனிகள் தருவேன் நிலையாக, மழையும் வாழ்வும் உண்மையுமாகி உறவில் நிறைந்தவனே. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ, வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. அதிசய பொழுதிடும் திருவிருந்து, ஆனந்த தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. பாவம் என்னும் பாரம் தீர தாகம் போக்க வந்தாயே, காணல் நீதான் எந்தன் சோகம் உண்மை சொல்ல வந்தாயே. பாவம் என்னும் பாரம் தீர தாகம் போக்க வந்தாயே, காணல் நீதான் எந்தன் சோகம் உண்மை சொல்ல வந்தாயே. சிறகுகள் விரிக்கும் பறவைகள் போல, மலரென சிரிக்கும் மலர்களைப் போல, உந்தன் பாதம் வந்தாலே உள்ளம் மலர்வேன் உன்னாலே, காயங்களாரும் தன்னாலே கனிவே உந்தன் சொல்லாலே, உடலின் உயிராய் உள்ளம் நுழைய திருவிருந்தானவனே. வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ, வாராய் என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைகுலுக்கி ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் அல்ல திருவிழா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க. இதே மகிழ்ச்சியோடு அன்பு மக்கள் ஆண்டு முழுவதும் வாழ உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்பு மக்களே, நம்முடைய திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற தன்னுடைய இன்னருளை பொழிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு
நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே திருவிழா திருப்பலியினை தலைமையேற்று சிறப்பித்து நல்லதொரு அருளுரை வழங்கி நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார் தந்தை அவர்கள் விழாத்திகுளத்தின் பங்கு தந்தையாக அதிபராக சிறப்பான விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினத்திலும் நம் மத்தியில் வந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நல்லதொரு படிப்பினையை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்து நம்முடைய நன்றியை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் திருவிழா ஏற்பாடுகளை வழிபாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தி சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய அருட்சகோதரிகள். எனவே நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு சிறப்பான நன்றிகள். அருட்சகோதரி பாஸ்கா ஏஞ்சல் மற்றும் அருட்சகோதரி ஜோஸ்பின் அவர்களுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்து அவர்களுக்கு இந்த அன்பின் பரிசாக இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். நம்முடைய மகிழ்வில் கலந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் அருட்சகோதரி ரீனா மற்றும் அருட்சகோதரி விஜிலா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். அவர்களுக்கும் இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய திருவழிபாடு சிறப்பாக நடைபெற நல்ல அருமையான பாடல்களை பாடி இசை மீட்டி மெருகேற்றியவர்கள் அன்பு சகோதரர்கள் ஆரோக்கியராஜ் மிதுசன் மற்றும் அருமையாக பாடிய அருட்சகோதரிகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். திருவிழா ஏற்பாடுகள் அனைத்தையும் முன்னின்று பல நாட்களுக்கு முன்பதாகவே திட்டமிட்டு செயல்பட்ட நம்முடைய நிர்வாக குழுவினர் தலைவர் திருவாளர் சின்னமணி, செயலாளர் திருவாளர் பார்த்திபன், பொருளாளர் திருவாளர் சுரேஷ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறையாசிரும். அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த விழா கமிட்டியாருக்கும் சிறப்பு நன்றிகள். நம்முடைய புதுப்பட்டி இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு மக்களுக்கும் சிறப்பு நன்றிகள். நம்முடைய நாகலாபுரம் பங்கு மக்கள், நம்முடைய இணையூர் இறைமக்கள், வெளியூர் திருப்பயணிகள் இறைமக்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். பாடகர் குழுவிற்கு ஏற்பாடு செய்து அதற்கான நன்கொடை வழங்கிய திருவாளர் சோலையப்பன் அவருடைய குடும்பத்தாருக்கு சிறப்பு நன்றிகள். மலர் அலங்காரம் செய்ய உதவி செய்த, மலர்கள் வாங்க உதவி செய்த திருவாளர் பாப்புராஜ் குடும்பத்தார் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் தன்னார்வ தொண்டர்கள், பல வகைகளில் நன்கொடைகள் வழங்கிய நல்ல உள்ளங்கள், தூய்மை பணியில் ஈடுபட்டோர், திரை மறைவிலிருந்து செயல்பட்டோர் அனைவருக்கும் சிறப்பு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும்.
ஒலி அமைப்புகளை ஏற்படுத்தி தந்த அன்பு சகோதரர்களுக்கு சிறப்பான நன்றிகள். காவல்துறை சகோதர நண்பர்களுக்கு சிறப்பு நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நம்முடைய திருவிழாவிற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அன்பு மக்களுக்கும் சிறப்பு நன்றிதனை மீண்டும் ஒரு முறை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நாளை காலையில் கொடி இறக்கமானது காலை 7:30 மணிக்கு நடைபெறும். அன்பு மக்களே, நம்முடைய மக்கள் அனைவரிடத்திலும் ஒரு ஏக்கம், ஒரு தாகம். கடந்த ஜனவரி மாதத்திலே நம்முடைய பங்கிற்கு நம்முடைய ஆயர் அவர்கள் வந்திருக்கும் போது கூட நம்முடைய ஊர் மக்கள் நிர்வாகத்தினர் இணைந்து ஆயர் அவர்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார்கள். ஆலய புதுப்பித்தலுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று நாம் மீண்டுமாக ஆயரிடத்திலே வலியுறுத்துவோம். அது ஒரு பெரிய தொகை தேவைப்படுகிறது. அங்கிருந்து மட்டும் நாம் பெரிய அளவிலான உதவியை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம்தான் மறை மாவட்டத்திலிருந்து கொடுப்பாங்க, அதிகபட்சமாக 1 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய வேலைகள் எல்லாம் முடியணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தது 10 லட்சம் வேணும். நம்ம சென்ட்ரிங் போடணும், மற்ற வேலைகள், கோபுரம், ஒரு கோபுரம் மாதிரி கட்டணும். அதுக்கு நம்முடைய மக்கள், நம்முடைய நிர்வாகத்தினர் சொன்னாங்க ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஆகுனாங்க. இப்போ விலைவாசியெல்லாம் ஏறி போயிட்டு பீடம்லாம் வேலை பார்க்க வேண்டிய இருக்குது, தளம் போட வேண்டிய இருக்குது, கொடிமரம் நல்ல ஒரு கொடிமரம் அமைக்க வேண்டிய இருக்குது. எல்லாம் செலவு பார்க்கும்போது 10 லட்சத்தையும் அதிகமாக தாண்டி விடும். எனவே அன்பு மக்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், வெளியூர்களில் இருக்கின்றவர்கள், பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு தகவல் தெரிவியுங்கள். இப்படி ஆலய பழுது பார்த்தல் பணி செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம், உங்களால் முடிந்த உதவி கரத்தினை நீட்டுங்கள் என்று அன்பு மக்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லுங்கள். இறைவனுக்கு திருவிழமானால் இந்த பணியை நாம் விரைவாக தொடங்குவோம். இறை திருவிழத்தினால் விரைவாக நாம் செய்து முடிப்போம். அதற்கு அன்பு மக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் தாராள நன்கொடையும் அவசியமானதாக இருக்கின்றது. எனவே அன்பு மக்கள் இதனை மனதிலே வைத்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே ஒரே ஒரு திருப்பலி மட்டும்தான் நடைபெறும். நாகலாபுரம் புனித ஜெபமாலை என ஆலயத்தில் வைத்து ஞாயிறு மாலை 5 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி மட்டும் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரை பங்கு தந்தையவர்கள் அலுவல் காரணமாக வெளியூர் செல்கிறார். ஏதாவது அவசர தேவைகளுக்கு பங்கு தந்தையை அலைபேசியில் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், அல்லது அருட்சகோதரிகளை தொடர்பு கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது பங்கு தந்தை அவர்களுக்கு ஊர் தலைவர் அருமையப்பா சின்னமணி அவர்கள் பொன்னாடை வைத்து கௌரவிப்பார்கள். அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்படைய வேண்டும் என திருவுளமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விண்ணக
உலகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னாலும் காக்கும் எங்கள் குழந்தை இயேசுநாதா, உந்தன் மீட்பின் காவல் தொடர வேண்டும். குழந்தை உறவாம் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லா உன் உள்ளம் போல் என்னவர் உள்ளமும் மாற்றிடுவாய். குழந்தை உருவாம் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லா உன் உள்ளம் போல் என்னவர் உள்ளமும் மாற்றிடுவாய். எங்கள் உள்ளம் என்றும் வாழும் குழந்தை இயேசு பாலா, உன்னை நன்றி வாழும் வாழ்வு வேண்டும். தாவீது வம்சத்தின் திறவுகோலே, இஸ்ரவேலின் செங்கோலே, முடிவில்லா ஒளியின் கதிரவனே, அளவற்ற வல்லமை நீரை தருவே, அற்புதம் அளித்தரும் பாலகனே, அவள் பெரும் செயல்களால் அழைத்திடுவார். தாவீது வம்சத்தின் திறவுகோலே, இஸ்ரவேலின் இல்லமதின் செங்கோலே, முடிவில்லா ஒளியின் கதிரவனே, அளவற்ற வல்லமை நீரை தருவேன், அற்புதம் அளித்தரும் பாலகனே, அருட்பெரும் செயல்களால் அழைத்திடுவாய். குழந்தை உருவாய் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லா உன் உள்ளம் போல் என்னவர் உள்ளமும் மாற்றிடுவாய். குழந்தை உருவாய் இயேசுவே, மனுவாய் மலர்ந்த இயேசுவே, கள்ளமில்லா
உள்ளம் போல் எம்மவர் உள்ளமும் மாற்றிடுவாய். எங்கள் உள்ளம் என்றும் வாழும் குழந்தை இயேசு பாலா, உங்கள் நன்பில் வாழும் வாழ்வு வேண்டும். பரமபிதாவின் சித்தத்தினால் தேவதாயிடம் கருவாகி வார்த்தை மனுவாய் உருவாகி வந்தயம் குழந்தை இயேசுவே எம் குறை நீக்கி நீரை செய்வாய். உன் அன்பு கரமதில் பொதிந்திடுவான். பரமபிதாவின் சித்தத்தினால் தேவதாயிடம் கருவாகி வார்த்தை மனுவாய் உருவாகி வந்தயம் குழந்தை இயேசுவே என் குறை நீக்கி நீரை செய்வாய். உம் அன்பு கரமதில் பொதிந்திடுவாய். குழந்தை உருவாம் இயேசுவே மனுவாய் மலர்ந்த இயேசுவே கள்ளமில்லா உள்ளம் போல் எம்மவர் உள்ளமும் மாற்றிடுவாய். குழந்தை உருவாம் இயேசுவே மனுவாய் மலர்ந்த இயேசுவே கள்ளமில்லா உள்ளம் போல் எம்மவர் உள்ளமும் மாற்றிடுவாய். எங்கள் உள்ளம் என்றும் வாழும் குழந்தை இயேசு பாலா, உங்கள் நன்பில் வாழும் வாழ்வு வேண்டும். என்னாலும் காக்கும் எங்கள் குழந்தை இயேசு நாதா, உங்கள் நன்பின் காவல் தொடர வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.